விட்டீங்க. இனிமே வாய் பேசுவேன். இன்னும் வேணும் உனக்கு. இப்படி பேச மாட்டேன். நீ இப்படியே தான் அடக்கட்டணும். நீ வேற வழி இல்லை. எத்தனை நாள் நானும் பொறுமையா இருக்கிறது மாமியார்னு தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருக்க. இந்தாட்டி காலில் ஒரு பஞ்சு. ஐயோ சாமி அடிச்சாலே வலிக்குது. ஐயோ இருட்டி எங்க பையன் வரட்டும், வசமா வச்சுக்கிறேன். உங்க பையனோ வரட்டும் யாரும் வரட்டும், என்கிட்ட யாரும் தப்ப முடியாது. இன்னொரு அடி வாங்கறதுக்குள்ள ஓடி இருக்கு. ஐயோ தாங்க முடியல. ஐயோ அம்மா சாமி யாராவது காப்பாத்துங்க. நேற்று குட்டை வண்டி பார்த்துட்டு மட்டும் வெடிக்க பாக்குறடி. அப்பா நான் பேச முடியாது. என்னாச்சும் மயிலாச்சு. அப்பா நம்ம கிட்ட சண்டை பண்ணுவா. ஓடி கேளுது ஹோட். என்ன ரோடு விரிச்சோடி இருக்கு, யாருமே ஆளக்கானு. பாக்கியம் அக்கா இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, எங்க போனானே தெரியல. சரி உட்காரலாம், ஒவ்வொருத்தர் வருவாங்க, ஃபோன் பண்ணி பேசுறா. இல்ல எப்படா ரோட்ல உட்காந்து தனி சுகமே. அந்த காலத்துல மக்கள் எவ்வளவு அழகா உட்காந்துருப்பாங்க. இப்ப யாருமே உட்காரல, வீட்டு வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. வரட்டும், வெயிட் பண்ண அந்த அக்கங்களுக்கு அவசரம். அங்க சத்யா போற மாதிரி இருக்கு. ஏட்டி சத்யா அங்க வா. எங்க போற, வந்து பேசிட்டு போ. என்ன குட்டு வழி அக்கா இங்க உட்காந்துருக்கீங்க? எங்க அம்மா எல்லாம் வரலையா? நான் இங்க வெளில போலன்னு கிளம்பிட்டு இருக்கேன், சொல்லுங்க. இங்க வாட்டி சத்யா, வந்துட்டு போவான். சொல்லுங்க அக்கா, என்னாச்சு? எங்க அம்மா அழைக்கணும். பாக்கியாக்கா என்ன பண்றாங்க? ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்கல, என்னாச்சு? கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போ, பேசலாம். எப்படி காலேஜில் எப்படி போகுது, என்ன பண்றீங்க? அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க. அம்மாவுக்கு ஃபோனில் ஏதோ ப்ராப்ளம் சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை போகணும். நல்லா போகுது காலேஜ் எல்லாம். கொஞ்சம் வெளில போகணும், திங்ஸ் எல்லாம் வாங்கணும். அதுதான் உட்காந்தா டைம் ஆயிருமே. உட்காந்து சத்தியா, யாருமே இன்னும் ஆளக்கானோம். யாரும் வந்துட்டா கூட நீ போ, கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம். சரிக்கா உட்காரேன். குட்டவள்ளியக்கா இப்போ உங்கள் டியூஷன் எல்லாம் பாருங்களா? ஸ்டூடெண்ட் எல்லாம் வராங்களா, வந்து போகிறாங்களா? அதெல்லாம் போயிட்டு இருக்கு சத்யா, எல்லாரும் நிறைய பேர் வராங்க. சரி உனக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லு. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? நீ சாப்பிட்டியா சத்யா? சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிட்டியா இல்லையா? இனிமே தான் போய் சாப்பிடணும். திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் தான். இந்த அத்துக்காரி இதெல்லாம் தாங்கவே முடியல. வீட்டில் நிம்மதியாக இருக்கிறதுல அது செய் இது செய், இந்த நொட்டு அது நொட்டுன்னு சொல்லியே தொல்லை பண்ணே கிடக்குறா. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ என்ன எங்கள் குட்டவள்ளி வர உட்காந்துருக்காளே, இப்போனா டொல் பண்ணுவாளே, சும்மா சண்டைக்குனே வருவா. ஐயோ இப்போ எப்படி ரோடு கிராஸ் பண்ணி நான் கடைக்கு போய் கொத்தமல்லி வாங்கிட்டு வருது? இந்த அத்துக்காரி பின்னாடியே வந்துடுவாளே டானா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அப்படியே மெதுவாக போயிட வேண்டியதுதான். குட்டவள்ளிக்கிட்டெல்லாம் பேசி சமாளிக்க முடியாது. அப்படின்னு சைலண்டாக போயிட வேண்டியதுதான். ஏய் உஜாலமண்டா, எங்க நைஸா நடுவரே, வாங்க பேசிட்டு போவேன். காதல விழாத மாதிரி போயிடும். ஏய் உஜாலமண்டா வாங்க, காது கேட்கல, கூப்பிடல, வா வந்துட்டு போ. என்ன நட்டச்சி, என்ன வேணும் உனக்கு? உனக்கு தான் வேற வேலை இல்லை. எனக்கு எங்கள் மாமியார் தொல்லை. எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? உன்னை நான் சும்மா வெட்டியாக உட்காந்துட்டு இல்லை. எனக்கும் நிறைய வேலை இருக்குது, வாமா வந்துட்டு போ. உன்னுடைய வேலை தான் எனக்கு தெரியும். எங்கள் மாமியார் என்ன சும்மா விட மாட்டார். எனக்கு வேலை இருக்குது, நான் போயிட்டு வேணா அப்புறம் வரேன் நெட்டச்சி. ஏய் வா உஜாலா, கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம். என்ன அப்படி வேலை வேலை, நான் வந்து பேசுகிறேன் மாமியார் கிட்ட. மாமியார் தானே பார்த்துக்கலாம் வா. அது ஒரு லம்பாடு பொம்பளை, வேணாம் உனக்கே தெரியும். தெரிஞ்சுட்டு நிறைய பேசாத, நான் போகிறேன். என்ன உஜாலா, என் ஃப்ரெண்டு சொன்னா கேட்க மாட்டியா? வா நான் பார்த்துக்கிறேன், பேசி வைக்கிறேன். வா மாமியார் கிட்ட வா நீ. சொல்லு என்னாச்சு? எங்க பாக்கியம் அக்கா இன்னும் லட்சுமி அவங்களாம் எங்கே போயிட்டாங்க? எல்லாம் ஆளவே காணும். நீ மட்டும் தனியாக இருக்க. பாக்கியம் அக்கா பொண்ணு சத்யா இருக்கா. சத்யாம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்குங்கக்கா. சரி குட்டி வழியக்கா, அதான் உங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் வந்துட்டாங்களே, நான் போகிறேன். போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும். சரி சத்யா போயிட்டு வா. என்ன உஜாலா எங்கே போயிட்டு இருக்கேன்? ஒரு வாரத்து கூப்பிட பார்த்தியா அக்காவை? நீ எனக்கு அக்கா வந்தனா அவ்வளோதான். நானும் டென்ஷனில் இருக்கேன். அது ஒன்றும் இல்லாட்டி மாமியார் வந்து கொத்தமல்லி வாங்க போக சொன்னார் கடைக்கு. இன்னும் கொத்தமல்லிக்கெல்லாம் அலைய ஒரு டி. அவள் என்ன மாமியார்னு தெரியல. சாமி கடுப்பாகுது எனக்கு. இப்படிலாம் தொலைப்புன்னு சொல்லிக்கலாம். நான் இன்னுமே கல்யாணம் பண்ணிக்கல. சப்போஸ் நான் கல்யாணம் பண்ணாலுமே மாமனார் மாமியார் இல்லாத வீட்டை பார்த்து தான் பண்ணுவேன். நல்லா அனுபவித்தான் தேவை. அப்பயே சொன்ன கேட்டு என் பேச்சு. அம்மாடி நீ சொன்ன அப்பயே நான் அதை கேட்கல. என்ன தலை வீதி. என்னட்டு இங்கே என்ன பண்ணுற? நான் கொத்தமல்லி தலை வாங்க சொன்னேன். இங்கே என்ன இந்த கொத்தமல்லிட்டு உனக்கு நியாயம்? ஏன்னா நம்ம வீட்டுக்கு நடக்கிற விஷயம்லாம் உங்க வந்து கதவுறியா? உனக்கு நான் என்ன சொன்னால் அந்த வேலை செய்யணும். நீ அடிச்சாதான் நீ திரும்ப போல. ஒரு டைம் சொன்னால் கேட்க மாட்டியா? அத்தை இல்லை அத்தை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் போயிட்டு தான் இருந்தேன். இந்த கொட்டு வழி தான் கூப்பிட்டா. சி வாய் மூடு, பங்களாதேஷ் வாய் திறந்து வச்சிருக்கேன். வாய் எப்படி வேணா இருக்கு. இவளுக்கு என்ன வந்துச்சு? இவ எங்கேயும் நயம் பேச போகிறது இல்லையா? இந்த கிளவி தொல்லை தாங்க முடியல. என்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணுறேன்னு பாரு. என்ன முணுமுணுக்கிற? ஐயோ இந்த உஜாலா மாமியார் வேற உஜாலா நல்லா கழுவி ஊத்துறாங்களே. இதில் வேற நான் வேற மாட்டிக்கிட்டே. அவள் அப்படியே சொன்னா, நானே கேட்கல. நல்லா அனுபவிக்கிட்டு உஜாலா வாய்க்கு தேவை உஜாலா. அப்படியெல்லாம் இல்லை அத்தை, குட்டை வழி தான் கூப்பிட்டா வா பேசுன்னு சொல்லிட்டு. நான் வரலன்னு தான் சொன்னேன். அவள் தான் வா நான் பேசிக்கிறேன் அத்துக்கிட்டேன்னு சொன்னான். இல்லை நான் வந்துட்டு போயினார் வீட்டுக்கு. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க டி. உனக்கு எங்கே அறியுது? நம்ம மாமியார் ஒரு பொருளை வாங்க சொல்லி கடைக்கு அனுப்பியிருக்கானா, அந்த பொருளை வாங்கிட்டு சீக்கிரமாக வரணும். 1000 பேர் 1000 இடத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, கதை பேசிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பேசியதுக்கு நம்மளுக்கு வேலையா? அவங்க நம்ம வீட்டு கதை வாங்கி அடுத்து மட்டும் போய் சொல்லுவாங்க. கொஞ்சம் உனக்கு அறிவு இருக்கா?
இத்தனை வருஷமா இருக்கு நம்ம குடும்பத்துல. நம்ம குடும்பத்தை பத்தி ஊரெல்லாம் டமாரிட்டு தான் உனக்கு வேலையா? ஒரு டைம் சொன்னா திருந்த மாட்டியா? அவனை அடிச்சாதான் திருந்துவேன். ஐயோ இந்த சண்டை நடக்க போது, 2 பேரும் முடி பிடிச்சி ஆய போறாங்க. சரி நம்ம அமைதியா இருப்போம், வேடிக்கை பார்ப்போம். விடுங்கத்த, நான் தெரியாம பண்ணிட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன். என்னட்டி தெரியாம பண்ணிட்டேன் உனக்கு? நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். இந்த மூஞ்சில ஒரு பஞ்சு. அம்மா அத்தை என்ன பண்றீங்க? விடுங்க. நீ என்னட்டி விடுறது? நீ பண்ற வேலைக்கு உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணும். ஐயோ சண்டை சூடு பிடிக்குதே. அத்தை கம்முன்னு இருங்க அத்தை, நானும் பொறுமையாக எவ்வளோ நேரம் இருக்கிறது. நீங்கள் எனக்கு அடிக்கிற ஆரம்பிச்சிங்கன்னு நானும் அடிச்சிருவேன். அத்தை கூட பார்க்க மாட்டேன். என்ன பண்ணுறீங்க? தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்கிறேன்ல. என்னையும் அடிச்சிருவேட்டி. இந்த இன்னொரு அடி வாங்கிக்கோ. பஞ்சு ஓட்டு. என்னட்டி எண்ணெய் அடிக்கிறியா? இந்த அடி இன்னுக்கு இன்னொரு பஞ்சு. நானும் எவ்வளோ நேரம் பார்த்துருப்பேன் அத்தை அத்தைன்னு. இந்த அடி உனக்கு ஒரு அடி கேள்வி நாயே. என்ன அத்தனை பார்க்காம என்ன அடிக்கிறியா முடிய பிடிச்சுன்னு? இன்னைக்கு நான் பண்ணல துண்டை காணும் துணை காணும் அம்மா வீட்டுக்கு ஓடுற போறேன். ஐயோ தாக்க முடியலையே. சிரிக்கிறதா அல்றாடு தெரியல இவங்க சண்டை பார்த்து. இந்த அடி கிளவி உனக்கு அடி. ஐயோ தாங்க முடியல, விட்டுட்டு நீ. இனிமே வாய் பேசுவேன். இன்னும் வேணும் உனக்கு. விட்டுட்டி பேச மாட்டேன் விட்டுட்டி. நீ இப்படியே தான் அடக்கட்டணும். உனக்கு வேற வழி இல்லை. எத்தனை நாள் நானும் பொறுமையா இருக்கிறது மாமியார்னு. தலைக்கு மேலே ஏறி உக்காந்துருக்க. இந்த அட்டி காலில் ஒரு பஞ்சு. ஐயோ சாமி அடிச்சிட்டாலே வலிக்குதே. ஐயோ இருட்டி, எங்க பையன் வரட்டும், நீ வசமா வச்சுக்கிறேன். உங்க பையனும் வரட்டும், யாரும் வரட்டும், என்கிட்ட யாரும் தப்ப முடியாது. இன்னொரு அடி வாங்குறதுக்குள்ள ஓடிருட்டி. ஐயோ தாங்க முடியலையே. ஐயோ அம்மா சாமி யாராவது காப்பாத்துங்க. ஏட்டி குட்டவள்ளி பார்த்துட்டு மட்டும் வேடிக்கை பாக்குறியடி. அத்தை நான் எதுவும் பேச முடியாது, நீ ஆச்சும் மருமனாச்சு. அப்புறம் இந்த உச்சாலா என்கிட்ட சண்டைக்கு வந்துருவா. ஹோடு கேள்வி ஹோட்.